திரும்ப அதே மழை அதே வெள்ளம். நீங்கள் இப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க, கனவு காணுங்க. இந்த மீடியா வேறு இருக்குது இல்லை, இதை விவாதம் பண்ணி இந்த 4000 கோடி என்ன ஆச்சுப்பா, ஏன் திரும்ப அங்கங்கே வெள்ளம் நிற்குது? முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர்லேயே வெள்ளம் நிற்குது. அது மக்களோட குற்றம். அதுதான் சொல்ல வரோம். இப்போ வாங்கியிருக்கிற பணம், இந்த போட்டிருக்கிற பணம் எல்லாம் நம்ம தலையில் விடிய போகிற வரி அப்படின்றது என்றைக்கு அந்த மக்கள் நினைக்கிறாங்களோ. இலங்கையில் இந்த டித்வா புயல் வந்து மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ரீதி அதுக்குள்ளே இருக்குது. அவனும் போய் நிற்கிறான், நம்மளும் நிற்கிறோம். பல்வேறு நாடுகளும் அங்கே உதவிக்காரன் நீட்டுவதற்காக ஒரு பெரிய இது இருக்குது. உண்மையிலே அதுலேருந்து அந்த மக்கள் மீண்டு வரணும். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறது ரொம்ப மோசமான மழை வெள்ளம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை போல் அன்றைக்கி இருந்த 2004 காலகட்டத்தில் எந்த உதவியும், எந்த வெளிநாட்டு உதவியும், பொருளாதார உதவியும் எதுவுமே கிடையாது. அந்த இயக்கம் மட்டுமே இருந்தது. அவர்களே மீள் கட்டமைப்பை செய்தார்கள், அவர்களே உருவாக்கத்தை செய்தார்கள், அவர்களே பொருளாதார தேவை பூர்த்தி செய்து கொண்டார்கள், அவர்களே ஒருத்தருக்கு உதவிகரத்தை பண்ணிக்கிட்டாங்க. சீரழிந்து போன பகுதிகளெல்லாம் மீள் கட்டமைப்பு இவ்வளவும் சாத்தியமாச்சு. அன்றைக்கி ஒற்றை மனிதர், ஒரே ஒரு தலைமை, ஒரே ஒரு இயக்கம், அதை சார்ந்து இருந்த மக்கள். நினச்சி பாருங்கள், வலுவாக திமுக போராடாது. நீங்கள் நல்லா கவனிங்க, 19ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அப்படியே பட்ட மாதிரி பூவால் அப்படி தட்டின மாதிரி இருந்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், புறக்கணிப்பு செய்கிறோம், வெளியில் இப்படியே தான் நடந்துக்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே இது ஒரு பக்கம் அப்படி நடக்குது. இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, கொளத்தூர் தொகுதியில் மட்டுமே 10,000, அதாவது 10% மேலே கள்ள ஓட்டுகள் இருக்கின்றன. பாரு, எங்கள் முதலமைச்சர் தொகுதியே நீங்கள் குறி வைக்கிறீங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு 3வது முறையாக வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் எங்கள் முதலமைச்சர் தொகுதியிலேயே வந்து பொறாமை உங்களுக்கு எல்லாம். அவர் தொகுதியில் 10,000 ஓட்டு கள்ள ஓட்டு பொறாமை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து சமூக நீதியெல்லாம் பெரியார் திடல், அந்த பெரியாருடைய தடி அது. பெரியார் தடி அது எங்கேயோ அடகு வச்சுதான் சொன்னாங்களே. அது பெரியார் திடலும் அண்ணா அறிவாலயமும் இணைந்து விரட்ட வேண்டிய மொத்தமாக உங்க 2 பேரும் விரட்டினாவே நாடு நல்லா இருக்கும். புரியுது? இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கு தலைமையேற்று போனவர் ஆசிரியர் வீரமணி. எப்படி சமூக நீதி காத்த அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. எப்படி மறந்துடுவாங்களோ, மக்கள் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பெரியார் மணியம்மையினுடைய இது நிறுவனம் வச்சுருக்கீங்க. இடஒதுக்கீடு படி நான் இவ்வளோ பேரை நியமிச்சிருக்கேன்னு ஒரு பட்டியலை நீங்கள் வெளிப்படையாக வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறீங்கல்ல, விட்டுருங்க. பெரியார் மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் அது ஒரு முறை செய்து காட்டுங்க. நான் உங்களை பற்றி பேசவே இல்லை. உரிமை மறுக்கப்படுற இடத்துல தான் கனவுகள் தியாகம் செய்யப்படுது. ஒரு நாள் நம்ம தியாகம் எல்லாம் கோட்டையா மாறும். அது வரைக்கும் நம்ம ஆசையை தியாகம் செய்யறது தப்பில்லை. எல்லாம் இந்த மண்ணுக்காகத்தான். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ராகவ். வணக்கம். சென்னையில வந்து அடைமழை வெளுத்து வாங்குது. வெள்ளம் ஒரு பக்கம் போகிற மாதிரி தெரியுது. நீங்க எப்படி அலுவலகம் வந்தீங்க? உங்களுடைய அந்த மழை அனுபவத்தை, அதாவது 2025ஆம் ஆண்டின் மழை அனுபவத்தை சொல்லுங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதை வேற இப்பதான் போகுதுன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தெளிவா சொல்லுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கள்ளக்குறிச்சிலேருந்து வந்திருக்கிறேன் நேற்று. கரெக்ட். உங்கள் ஊர்லேருந்து எப்படி இருக்குது அந்த பஸ் பயணத்தை சொல்லுங்கள். பேருந்து பயணம் நல்லா இருந்தது. ஆனால் சாரலும் காத்துமாக கொஞ்சம் மழை நிறைய இருந்தது. சிரமமாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு மழையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லையா? வெள்ளம்லாம் எதுவுமே கிடையாது. செய்தி ரோடு அப்படியே கிளியர். அவங்க கிடக்குறாங்க லூசு பைத்தியக்கார பசங்க. சார் காரு கூட ஒன்று அப்படி கனவு கண்டாங்க அந்த மாதிரி. நான் கூட அப்படிதான் கனவு கண்டவங்க பேசுவாங்க. எனக்கு கனவு வரல. நல்லா இருக்குது ரோடு. மழை வெள்ளம்லாம் எதுவுமே இல்லை. ரோட்ல தண்ணி நிக்கல. நம்ம ஆபீஸ்க்கு வெளியில நம்ம இப்பதானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கால்வாயெல்லாம் நோண்டி போட்டு சரி பண்ணிட்டாங்க. அப்பா இனிமே தண்ணி நிக்காதுன்னு நினைச்சோம். சரி, அங்க தண்ணி நிக்குது சார். அதுதான் தம்பி கனவு கண்டிருக்கிற நீன்னு சொல்றேன்னு திருப்பி சொல்ற. நீ கனவு கண்டிருக்கீங்க. மழை பெஞ்சு வெள்ளம் வருது அப்படின்னாக்கா 4000 கோடி செலவு பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் போய் இப்படி நோகாம சொல்லிட்டு போனீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படும் மனசு சொல்லு. இதை சொல்லு. நீங்கள் மட்டும் அநியாயத்துக்கு வந்து மழை வெள்ளம் வருது, அது வருதுன்னு அங்கங்கே பிடிச்சி போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? சமூக பொறுப்பு இல்லையா? 4000 கோடி தம்பி. இது என்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பணமா, இல்லை மோடி அவர்களுடைய பணமா, இல்லை இவர் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு கொடையை பிடிச்சிட்டு வர்றாருல நம்ம வந்து சேகர் பாபுவோட பணமா, இல்லை பாதி இங்கிலீஷு பாதி தமிழில் பேசுதாம்மா மேயரா? அது 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 பிரியாம்மா அதோட அவங்களுடைய சொத்து 10 விற்று கொண்டு வந்து போட்ட பணமா? எல்லாம் நம்ம விட்டு பணம் தம்பி. பொறுப்பாக பதில் சொல்லணும். நம்ம பணத்தை போட்டிருக்கிறோம்.
நம்ம அதை வந்து இப்படி வந்தது போனதுன்னு சொல்லக்கூடாது, கனவு கண்டன்னு சொல்லிக்கலாம். இல்ல சார், லட்சம் கோடியா கூட இருந்துட்டு போகுது சார், இருக்கிறது தானே சொல்ல முடியும். தண்ணி வெளியில நிக்குது. தம்பிலாம் நேத்து கேமராமேன் தம்பி ஹாஸ்டலுக்கே போக முடியல, நம்ம அலுவலகத்துல தான் நான் ராத்திரி தங்கி இருந்தாரு. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீங்க மாற்றம் ஹாஸ்டலுக்கு போனாரு. அங்க கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க தண்ணி, நுங்கம்பாக்கம்னு நினைக்கிறேன், இங்க கோடம்பாக்கம் அந்த பக்கத்துல தண்ணி. என்ன பண்றதுன்னு வந்து ரூம்ல தங்கிக்கோ, அலுவலகத்துல வந்து தங்கிக்கோ, போயிட்டு அங்க தண்ணிக்குள்ள இருந்துட்டு வந்தாருன்றதும் கனவு தான். புரியுதுல்ல? நீங்க சிரிக்க கூடாது, சீரியஸா சிரிக்கணும். எப்பா எவ்வளோ சிரமப்பட்டு செய்கிறாங்க. உலகத்திலேயே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாத சிஸ்டத்துக்கு முன்னாடி உதயநிதி உட்காந்துட்டு சிஸ்டத்தை சீரியஸாக தடவி ஏதோ தேடுறாருங்க சார். அது வதந்தின்னு டிஎன் ஃபேக்ட் செக் அந்த டீம் சரி இல்லையா, அது கேமரா விஷுவல் ஒழுங்காக வருது. சரி இருக்கட்டும், அவர் ஒரிஜினலாகவே பார்க்கட்டும். வருஷம் உட்காந்துட்டு பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு மேடம் வந்துட்டு நின்று மோசம்லாம் ஆட்டி எது டிஸ்கஸ் பண்ணுறத சொல்கிறாங்க. இவரும் பார்க்குறாரு, முகத்தை சீரியஸாக வச்சுக்கிறாரு. போன வருஷமும் நடந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் அப்படியே உட்காந்து பார்த்துன்னு பக்கத்தில் ஒரு மேடம் வந்து இப்படிலாம் இருக்குது இப்படி இருக்குன்னு ஒன்று அங்கங்கே தண்ணி நிற்கிறத வந்து பார்க்கறது எல்லாம் பார்க்குறாங்க. பக்கத்தில் மேயர் நிற்கிறாங்க. அதுக்கு முந்தின வருஷமும் வந்துச்சு. அதே தான் இந்த வருஷமும் நடந்தது. இந்த வருஷமும் சேகர் பாபு கூட நின்று எல்லாத்தையும் நின்று இவங்கள இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க போகிறப்ப மட்டும் இந்த மகாபாரத ராமாயணத்தில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். கிருஷ்ண பகவான் நடந்து போகிறப்ப அப்படி கடல் எல்லாமே பிரியுது. பைபிளில் வந்து அந்த அந்த இது வரும், ஜீசஸ் வந்து தடுத்துருவாரு, அந்த மக்கள் வந்து இந்த பக்கம் வந்து சேருட்டுன்ற மாதிரி. அந்த மாதிரி சேகர் பாபு, துணை முதலமைச்சர் உதயநிதி, மேயர் பிரியா அவங்க மட்டும் போகும்போது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே பிரிஞ்சுது. தண்ணின்னு சொல்லக்கூடாது, சாமி குத்தமாயிடும். கனவு கண்ட தண்ணி, மழை நீர்னு கூட சொல்லக்கூடாது. மழையை தான் பெய்யலன்னு நம்ம சொல்றோமே. சரி, துணி துவைச்சு முறிக்கும் போது வந்த தண்ணி அது எல்லாமே கனவு அப்படி வந்திருக்கும். ஆனால் அது கூட இந்த தண்ணி கொஞ்சம் அப்படி விலகி வழி விட்ட மாதிரி. அதெல்லாம் மானக்கேடா இல்லை, வெக்கக்கேடா இல்லை. மிஷின் வச்சு இறைச்சோன்னு வேற பேட்டி கொடுத்து விட்டு, மிஷின் வச்சு இறைச்ச இடத்துல போய் சுற்றி குறுக்குன்னு எடுக்கணும்னு வீடியோ பண்ணி தண்ணி உடனடியாக நாங்கள் வந்திருந்தோம். தண்ணி ஒன்றும் இல்லை, 5 சென்டிமீட்டர் தான் வந்தது. உடனடியாக போய்விட்டது. மழை பெஞ்சு மழை விட்ட உடனே மழை வெள்ளம் போயிடும். இது ஊருக்கே தான் தெரியுமே இந்த வசனம்லாம். அவனு எத்தனை காலத்துக்கு இதே சொல்லி இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா இல்லையா? ஒரு முறையும் வந்து காரணம் சொல்கிறமே, இது மக்களோட வரி பணமாச்சு. 4000 கோடி கொட்டி இருக்கிறோம். ஒரு ரோடு நல்லா இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ நாசம் பண்ணி இடுப்பொலியெல்லாம் அவனுக்கு எத்தனை பேருக்கு இடுப்பொலி. நைட்டில் படுக்கிறப்ப எனக்கு வலிக்குது, அவ்வளோ வலி. பைக்கில் போகிறது வர்றது எவ்வளோ இம்சப்பட்டிருப்பாங்க. சரி இவ்வளோ சகிச்சுக்கிட்டாங்க. இந்த மழைக்கு நல்லா இருக்கணும்னு தானே உட்காந்துட்டு திரும்ப அதே மழை அதே வெள்ளம். நீங்கள் இப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க, கனவு காணுங்க. இந்த மீடியா வேற இருக்குது இல்லை, இதை விவாதம் பண்ணி இந்த 4000 கோடி என்ன ஆச்சுப்பா? ஏன் திரும்ப அங்கங்கே வெள்ளம் நிற்குது? முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர்லேயே வெள்ளம் நிற்குது. அங்கதான் பம்ப் செட் முதல்ல நிற்குது. அதுக்கு பம்ப் செட் திட்டனே நீ வச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு நீங்க 4000 கோடி கூட செலவாகாது, வாங்கியிருந்தா கூட ஆகாது. மொத்தமே வந்துட்டு ஒரு 500 கோடிக்குள்ள நீங்க வந்து ஒரு ஏரியாவுக்கும் 5 பம்ப் செட் வச்சுன்னா இங்க போய் இறக்கி அங்க இறச்சி வெளியில ஏற்றுறது, அங்கிருந்து வெளியேற்றி இங்கே இறக்கிறது, இப்படி கொண்டு போயிட்டு இருக்கலாம் தொடர்ச்சியா. அது சூப்பரா இருந்திருக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா. புரியுது இல்ல? பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு, பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கமிஷன் அதில் நிறைய கிடைச்சிருக்கும். மொத்தமா இப்போ ஒரு இடத்துக்கு தானே கமிஷன் போயிருக்கு. 4000 கோடி யார் விட்டோட பணம்? புரியல? இவ்வளோ பண்ணிட்டு மழை வெள்ளம் அங்கே நிற்குது. திரும்ப அதே பம்ப் செட்டு தம்பி. சரி, ஆண்டு இதே போல நடக்குது. நம்மளும் அது கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த தேர்தல் வர சமயத்தில் இது மக்கள் மறந்துடுறாங்களே. அது மக்களோட குற்றம். அதுதான் சொல்ல வரோம். இப்போ வாங்கியிருக்கிற பணம், இந்த போட்டிருக்கிற பணம் எல்லாம் நம்ம தலையில் விடிய போகிற வரி அப்படின்றது என்னைக்கு அந்த மக்கள் நினைக்கிறாங்களோ, இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு பெரும் கூட்டத்தை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த 1000 ரூபா கொடுத்தோம் இந்த கூட்டத்தை அப்படியே வச்சுட்டு போனால் போகுது. அந்த மக்களுக்கு தெரியல, நம்ம உழைக்கிற காசுலையும் இதை வரி பிடுங்கிட்டுக்கிறாங்க. வருஷத்துக்கு 10,000க்கு மேலே இந்த 1000 ரூபா நமக்கு கொடுத்துட்டு இதோட 2 மடங்கு பிடுங்க போகிறாங்க அப்படின்றது தெரியல இந்த மக்களுக்கு. என்னைக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு வருதோ அன்னைக்கு இவங்களை வந்து திருப்புவாங்க. புரியுதில்ல? திருப்பி ஓட விடுவாங்க. அந்த நாள் வரும், கேள்வி கேட்குற நாள் வரும். இவ்வளோ மழை பெய்யுது, குறைஞ்ச மழை இவ்வளோ இது வரைக்கும் 10% தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 20 தாண்ட வேண்டியது இருக்கு. 15 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் கூட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ப்ராஜெக்ட் இல்லையே. எல்லா இடத்துலையும் குளங்குளமாக நிற்கிது. அண்ணா நகரில் நிற்கிது, போரூரில் நிற்கிது, பூந்தமல்லியில் நிற்குது, வேலைச்சேரியில் போய் பாலத்து மேலே வண்டி ஏற்றிட்டாங்க, கீழெல்லாம் தள்ளி நிற்குது. புரியுதில்ல? ஆஃபீஸ் வாசல் நிற்கிது, ஆஃபீஸ் வாசலில் நிற்கிது. எல்லாம் எங்கே நிற்கல சொல்லுங்க உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க நீங்கள்? அதனால தான் சொன்ன மக்களே, நீங்களாம் கனவு கண்டுங்க, மழை பெஞ்ச மாதிரி கனவு கண்டுக்குங்க. புரியல? அப்புறம் மேயர் பிரியா வேற கோச்சிக்கோங்க, ஐயா சேகர் பாபு வேற கோச்சிப்பாரு. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடையை பிடிச்சின்னு ஊர்வலம் நகர்வலம் வேற வந்துட்டு இருக்கிறோம். அங்கங்கே
இதே பொழப்பா போச்சு. தாத்தா நடந்தாரு, அப்பா நடந்தாரு, புள்ள நடக்குது, பேரன்னு நடக்க போறான் அடுத்தது. பேரன் நடந்துட்டா அடுத்து கொல்லு பேரன்னு நடக்க போறான். இதே டயலாக், இதே வசனம், இதே விஷயம். அன்னைக்கு இன்பன் நிதிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பாபு கூட கொடை பிடிச்சி நிற்பாரு. அன்னைக்கு வேற ஏதோ ஒரு எந்த பிரியாவோ ஒன்று கூட நிற்கும். காட்சிகள், ஆட்கள் மாறுவாங்க, அதே காட்சிகள் அப்படியே இருக்கும். பழைய படம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி வேஷ்டி மடித்து கட்டின்னு இதே வெள்ளம், சென்னை வெள்ளம். கேட்டாக்கா மழை பெஞ்சா வெள்ளம் வரத்தானே செய்யும், முட்டாளுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இதில் வேற நம்ம சகோதரர் செந்தில்னு சொல்றாரு, என்னை வந்து சொம்பு செந்தில்லாம் சொல்லாதீங்க, அண்டா செந்தில் சொல்லுங்க, நான் பெருமைப்படுவேன்னு சொன்னார்ல. அவர் சொன்னதால நம்ம சொல்றோம், நம்ம அவர் அப்படிலாம் விமர்சிக்க தேவையில்ல. போன மாதிரி சொல்லியிருந்தாரு, பசங்க கொதிக்கிறார் அப்படியே வந்துட்டு 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் மழை வெள்ளத்தில். அதில் கூட அரசியல் செய்வீங்க, இதில் கூட அரசியல் செய்வீங்களா? மனசாட்சி உங்களுக்கு கிடையாதுன்னு. உனக்கு என்ன சொகுசாக இருந்தார, நீ சொன்ன பால் பாக்கெட் வந்து சொல்லுதுன்னு எல்லாம் செய்தா உங்களுக்கு வந்து வண்டி வீட்டில் உனக்கு வந்து நிற்குது. எனக்கு உனக்கும் அப்பாவி மக்களுக்கும் இந்த டயலாக் 2015 வரலையே சொல்லு, இப்போ வருது உங்களுக்கு அந்த டயலாக்கு. அதனால அது மக்கள் வந்து உணராத வரை, இது மக்களோட பணம் நாசமாக இருக்குதுன்னு உணராத வரை, யாருடைய பாக்கெட்டுக்கே போயிருக்கு, தேர்தலுக்கு வெளியில் வரும். புரியுதில்ல? பட்ஜெட் கணக்கு வச்சுன்னு தானே வேலை செய்கிறாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரியான மோசடி வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது திரும்பவும் சொல்கிற நாட்டு மக்களே, குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, மழை பெஞ்சதா நீங்கள் கனவு கண்டுக்குங்க, வெளியில் சொல்லாதீங்க. வெள்ளம் வந்ததா கனவு கண்டுன்னு இருங்க. நடக்கிறது, போகிறது, உழறது, தவறது, விழறது, இது எல்லாமே வந்து கனவாக கண்டுக்குங்க. நடந்துச்சுன்னு வெளியே சொல்லாதீங்கன்ற. வண்ணாரப்பேட்டையிலாம் ரொம்ப மிக மோசமான நிலையில இருந்துச்சு. அதில் ஒரு காணொலி கூட பார்த்தோம். ஒரு வயசானவர் தட்டி தடுமாறி அந்த இடத்த தண்ணியில இருந்து எந்திரிச்சு போறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தப்பு. திரும்ப எங்க ஐயா ஸ்டாலின் அரசு மேல குறை சொல்றேன். இப்ப நண்டு அவர் நண்டு மீன் பிடிக்கிறதுக்காக தவி இருப்பாரு கீழே, புரியுது இல்ல? சரி, இப்போ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு மீன் நண்டுலாம் ஓடி இருக்கும், அதை தவி பிடிக்கிறதுக்கு வந்திருப்பாரு. எங்க ஐயா ஸ்டாலினோட இந்த திட்டத்தை, எப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற திட்டம் இது, 4000 கோடி பட்ஜெட் இது, புரியுதில்ல? அல்வான்னு சொல்லுவாங்களே, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான திட்டம் இது. வழுக்கிக்கிட்டு போயிடுச்சு. அது வழுவழுன்னு போயிடுச்சு, வச்சதே தெரியல. அப்படி அந்த மாதிரியான திட்டத்தை வந்து நீங்க குறை சொல்றீங்க திருப்பி. முதலமைச்சருக்கு நன்றி. நான் கண்மையா வண்டிக்கிறேன் மறுபடியும். ஆமா, சொல்லுங்க. நான் வந்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேரத்துல தண்ணி கொஞ்சமா தான் நிக்குது, அதிகமா நிக்கல அப்படின்னு சந்தோஷப்படுவோம். கனவுத்தான் கண்டன்னு முடிச்சுக்குவோம். அப்படியா? சரி, இது பெரிய முட்டாள்ல இருக்கு. ஆமா. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இலங்கையில் இந்த டிட்வா புயல் வந்து மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. தமிழ்நாட்டில் 4000 கோடி பட்ஜெட் போட்டு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் செய்துமே இங்கே இந்த நிலமைனா, அங்கே அந்த மாதிரியான ப்ராஜெக்டும் இல்லை, பொருளாதார ரீதியில் ரொம்ப அடிபட்டு போய் இருக்கு. இந்த சமயத்தில் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த பாதிப்பு எந்த வகையில் இல்லை, அது வந்து ஒரு வெறுப்புக்குண்டான நாடு என்றாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம மனிதர்களாக பார்க்கணும். அப்படியே போக்கு காட்டிட்டு இருந்த அந்த டிக்வா, அந்த புயல் வந்துட்டு முழுக்க அங்கே தான் ஒரு பெரிய பேயாட்டமே ஆடி முடிச்சிருக்குது. ரொம்ப மோசமானது. நிறைய பகுதிகள்லாம் சுத்தமாக முழுகி போயிருக்கு. அந்த கோயில்கள் முழுகி போன இடம் எல்லாமே பார்த்துருக்கோம். போர் முடிஞ்சு அதுலேருந்து பொருளாதார ரீதியாக மீண்டு வர்றதுக்குள்ளாகவே நிறைய சிக்கல் அவங்களுக்கு. இப்போ வந்திருக்கிற அந்த பிரதமர் நாயக்கா அவர் வந்த உடனே ஒரு சின்ன மாற்றத்துக்கு வந்திருக்குதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருந்தாலும் பல மடங்கு பின்னுக்கு இழுத்து போய்விட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு இது. இல்லைன்னா இந்தியாவிலேருந்து பொருளாதார உதவி போயிருக்கு, பாகிஸ்தான்லேருந்து போயிருக்கு பொருளாதார உதவி, ஃப்ளைட்லாம் போய் இறங்கி இருக்குது. பாகிஸ்தானுக்கே உதவி தேவைப்படுது. பாகிஸ்தான் அங்கே தேவைப்படுது. இருந்தாலும் அது நமக்கு தேவைப்படும் அந்த இடம். அது ஒரு பூகோள அரசியல் ரீதியாக அதுக்குள்ளே இருக்குது. அவனும் போய் நிற்கிறான், நம்மளும் நிற்கிறோம். பல்வேறு நாடுகளும் அங்கே உதவிக்காரன் நீட்டுவதற்காக ஒரு பெரிய இது இருக்குது. உண்மையிலே அதுலேருந்து அந்த மக்கள் மீண்டு வரணும். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறது ரொம்ப மோசமான மழை வெள்ளம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தமிழ் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே நீண்ட நெடிய காலம் போர் சூழலில் எல்லாத்தையுமே இழந்து வாழ்ந்தவங்க. 2009க்கு பிறகு முழுதுமாக இருந்துட்டு வெறும் கையோடு நின்றவர்கள்.
அந்த வெறுங்கையை ஊன்றி கொஞ்சமாக எழுந்து நிற்கிற அந்த வாழ்க்கையும் இப்போ சுருண்டு படுத்துக்கிச்சு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பட்ட மரமே படும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்களா, அது நமக்கு தான் நடந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு பெரிய வியப்பு என்னென்னா 2004 சுனாமி வந்தது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்துட்டு இறந்ததா தகவல். உலக நாடுகளுடைய ஒரு ஆதரவு கேட்கலாமான்னா இல்லை. புலிகள் இயக்கம் இருந்த அந்த காலகட்டம். இதே மகிந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய 2004 மகிந்தாலாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாத அரசு வந்து தடை பண்ணுது. அது எந்த பொருளாதார உதவியும் இல்லை. அந்த மக்களும் அந்த போராளிகளும், அங்கே போராளி தான் மக்கள் தான் போராளிகன்றது ஒரு முறையும் நவம்பர் 27 அப்பவும் காட்டுறாங்க. லட்சக்கணக்கில் எவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் அரசு அதை மீறி லட்சக்கணக்கில் அந்த இருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமாக அதை அனுசரிக்கிறாங்க. ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் போராளிகள் இழந்திருக்கிறார்கள். புரியுதுல உங்களுக்கு? முள்ளிவாய்க்கால் மே 18 அதே போல நிரூபிக்கிறாங்க, உலகத்துக்கு திரும்ப நிரூபிச்சுட்டு வராங்க. அதை போல் அன்றைக்கி இருந்த 2004 காலகட்டத்தில் எந்த உதவியும், எந்த வெளிநாட்டு உதவியும், பொருளாதார உதவியும் எதுவுமே கிடையாது. அந்த இயக்கம் மட்டுமே இருந்தது. அவர்களே மீள் கட்டமைப்பை செய்தார்கள், அவர்களே உருவாக்கத்தை செய்தார்கள், அவர்களே பொருளாதார தேவை பூர்த்தி செய்து கொண்டார்கள், அவர்களே ஒருத்தர் உதவிகரத்தை பண்ணிக்கிட்டாங்க. சீரழிந்து போன பகுதிகளெல்லாம் மீள் கட்டமைப்பு இவ்வளவும் சாத்தியமாச்சு. அன்றைக்கி ஒற்றை மனிதர், ஒரே ஒரு தலைமை, ஒரே ஒரு இயக்கம், அதை சார்ந்திருந்த மக்கள். நினச்சி பாருங்கள், இதை விட பல மடங்கு அன்றைக்கி 30,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. எவ்வளவு பொருட்கள் சூறையாட அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒன்றுமே வைக்கலாங்க, மூழ்கிடுச்சு. இந்த நிலையில தான் இங்கே பார்த்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பகுதியிலே பார்த்தா கடற்கரை ஓரத்தில் மட்டும் 100 கணக்கில் பணங்கள் சிதறி கிடந்தது, 1000 கணக்கில் இருந்ததை பார்த்தங்க. அதை விட பல மடங்கு அங்கே. அப்போ தான் மேதகு தலைவர்லாம் இறந்துட்டு தான் சொல்லி ஒரு பெரிய வதந்தி கிளப்பிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கட்டமைப்பான ஒரு இயக்கம் இருந்தது. அது வந்து ஒரு தீவிரவாத இயக்கமோ பயங்கரவாத இயக்கமோ இல்லை, அது மக்கள் விடுதலைக்கான இயக்கம்ன்றதை அன்றைக்கி அந்த உலகம் இப்போ தெரிஞ்சுக்கும். ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி உனக்கு ஒரு சுதந்திர நாடுன்னு வச்சுட்டு, உனக்கு நல்ல ஒரு பிரதமர், உனக்கு சர்வதேச அளவில் அனுர குமாரதுங்காவுக்கு ஒரு பெரிய நட்பு நாடுன்ற வட்டம் நிறைய வந்திருக்கு. அத்தனை பேருடைய உதவிக்கரமும் நீண்டிருக்கிறது. எதுவும் இல்லாத அப்போ அவங்க எழுந்து நின்று அந்த இயக்கத்தையும், அந்த போராளிகளையும், அவங்களுடைய உழைப்பையும், அந்த மக்களுடைய நம்பிக்கையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதை தான் இந்த நேரத்தில் பேசணும். இலங்கை அதிலிருந்து மீண்டு வரணும், தமிழ் மக்கள் அதிலிருந்து மீண்டு வரணும், எல்லோரும் உதவிக்கரம் நீட்டணும் அப்படின்றதான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். அதை சரி, இந்த எஸ்ஐஆர் பணிகள் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தாங்க. அதற்கு நேரம் கொடுக்காம இன்னைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலாம் தள்ளி போட்டுட்டே இருக்கிறதாகவும், அதனால நாங்கள் வெளிநடப்பு செய்ததாகவும் எம்பி திருச்சி சிவா அவர்கள் பேட்டி அளிச்சிருந்தாங்க. நேரம் கொடுத்தா நீங்கள் கேள்வி கேட்பீங்க, கேட்குற கேள்விக்கு எங்ககிட்ட பதில் இல்லை. புரியுதுல? இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா எங்களுக்கு. நேரம் கொடுத்தா நீங்கள் எஸ்ஐஆர் எதுக்கு இப்போ வைக்கிறீங்க, இந்த குறுகிய காலத்தில் எதுக்கு வைக்கிறீங்க, இதில் இவ்வளோ பெரிய ஓட்டைகள்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிங்க கேள்வி கேட்பீங்க. நான் அவ்வளோ முட்டாளா? அதுதான் நேரம் கொடுக்காம நீங்கள் வழக்கம் போல வெளிநடப்பு பண்ணிடுவீங்கல்ல. சரி, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், வெளிநடப்பு பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு, உள்ள நாங்கள் மெஜாரிட்டி நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். இது ஒரு யுத்தி, புரியுதில்ல? அவர்களுக்கு காரணம் சொல்வதற்கு அது ரெண்டு பக்கம் மக்களுக்கு காரணம். நாங்கள் எதிர்த்தோம், போராடினோம், அவங்க அனுமதிக்கலை, வெளியில் வந்துட்டோம், முடிஞ்சு போச்சாங்க. மக்களுக்கு பதில் அவங்களுக்கு நீ போயிட்டா ஓகே, நாங்கள் அவங்க மெஜாரிட்டி இருக்கிறாங்களே நிறைவேற்றிட்டு போகிறாங்க, அதான் நடக்கும். இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பெரிய யுத்தி. இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இவங்க அப்படியே போராடக்கூடிய கூட்டமாக இருந்தால் எப்படியெல்லாம் போராடி இருக்கணுன்றது நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. அது எதுவுமே செய்யலை, அதை விடுங்க. வலுவாக திமுக போராடாது. நீங்கள் நல்லா கவனிங்க, 19ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அப்படியே பட்ட மாதிரி பூவால அப்படி தட்டின மாதிரி இருந்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், புறக்கணிப்பு செய்கிறோம், வெளியில் இப்படியே தான் நடந்துக்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே ஒரு பக்கம் அப்படி நடக்குது, இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, கொளத்தூர் தொகுதியில மட்டுமே 10,000, அதாவது 10% மேல கள்ள ஓட்டுகள் இருக்கின்றன, அதை யாரும் அவங்க கண்டுக்க. அவர் ஏன் எங்க தொகுதி மேல இவ்வளவு பொறாமையா இருக்கிறாருன்னு தெரியல. நாகேந்திரன் அவர் மட்டும் எப்ப பாரு எங்க முதலமைச்சர் தொகுதியே நீங்க குறி வைக்கிறீங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு 3வது முறையா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சுக்காம எங்க முதலமைச்சர் தொகுதியிலேயே பொறாமை உங்களுக்கு எல்லாம். அவர் தொகுதியில 10,000 ஓட்டு கள்ள ஓட்டு இருக்கிற பொறாமை நீங்க வச்சுக்கோங்க, வச்சுக்கங்களேன், யாரும் வேணாம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாரு, புரியுது இல்ல? எனக்கே தெரியாம எங்க மாமியார் 2 முறை ஓட்டு போட்டாங்கன்னு காமிச்சனா இல்லையா உங்களுக்கு? இப்ப கொண்டு எஸ்ஐஆர் படிவத்துல பார்த்தா அவங்க ஓட்டு இருக்குது. அப்ப 2 முறையும் போட்டு தானே போயிருக்காங்க. இறந்த பிறகு 2 முறை போட்டு போயிருக்காங்க. முறையாவது நீக்கணும்னு கொடுத்துருக்கீங்களா இல்லையா? கொடுத்துருக்கிறேன். இப்ப என்னன்னு இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசுறேன். ஒரு தகவல் அப்படி காட்டுறேன். இந்த 29 போச்சுல்ல, நேற்றுக்கு முந்தின நாள் 29ஆம் தேதியோட
எஸ்ஐஆருடைய படிவ மொத்த இதுவும் முடிச்சுட்டாங்க. ஒரு தொகுதி வாரியாக எவ்வளவு இருக்குது, எவ்வளவு எத்தனை பேர் நீக்கி இருக்கிறோம், இறந்தவர்களை எல்லாமே நீக்கிட்டு தொகுதி வாரியாக நீக்கினவங்களாம் பட்டியல் போட்டு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அது தற்காலிகம் அப்படின்னு தெரிய வருகிறது. ஆமா, நல்லா கவனிச்சுக்குங்க. நான் 30ஆம் தேதி போயில கொடுத்துருவாங்க. 30ஆம் தேதி 30ஆம் தேதி தான் கொடுத்துருவாங்க. 29ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு தம்பி. அறக்கிறவரே புரியுதுல உங்களுக்கு? விளையாடாதீங்க, நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு 29ஆம் accept தேதி பண்ணிக்கிட்டாங்க சார். இல்ல பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முன்கூட்டியே முடிச்சு அவங்க வச்சுட்டாங்கன்ற. அப்ப என்கிட்ட வாங்குறது சும்மா ஃபார்மாலிட்டிக்கா? எல்லாம் ஃபார்மாலிட்டி. அது பிறகு ஒன்றும் இருக்குது, ஒன்று நாள் இருக்குது. ஓஹோ. புரியுதுல்ல? ஆனால் 29ஆம் தேதியே முடிச்சு வச்சுட்டாங்க. கேட்டால் அது தற்காலிகம் ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் நாங்கள் ஒரு முறை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவர்களுடைய பெயர்லாம் நீக்கி இருக்கிறதா ஒரு பட்டியல் வந்திருக்கு. ஒரு தொகுதியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இடம் மாறி இருக்காங்க. இதில் என்ன மேஜரான ஒரு விஷயம்னா ஷிஃப்ட் டெலிட்னு ஒன்று இருக்கும். ஒரு தொகுதிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அந்த தொகுதியில் இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டில் வந்து பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் வாடகை போயிருப்பீங்க. அப்போ ஒரே தொகுதிக்குள்ளே இருந்தாலும் அந்த இடத்த நீங்கள் மாற்றணும். இந்த முகவரி தான் வந்து அதை பர்மனெண்ட்டாக அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து நீங்கள் பண்ணணும். ஷிஃப்ட் டெலிட்னு அதை சொல்கிறாங்க. இடம் மாற்றத்தை நீங்கள் டெலீட் பண்ணணும். இந்த தொகுதியிலிருந்து வேற ஒரு தொகுதிக்கு போயிட்டீங்க. நீங்கள் இப்போ சென்னைக்குள்ள கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு ஓட்டு இருக்குது, சென்னைக்குள்ளே வந்துட்டீங்க, இங்கே தான் ஓட்டு இருக்குதுன்னு வச்சுட்டு அங்கே நீக்கிட்டு இங்கே வந்து ஒரு புதிய படிவம் ஃபார்ம் 8ன்னு பேர் அது நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் எதுவுமே நடக்கலை, செய்யலை. அப்புறம் எப்படி சார் எஸ்ஐஆரோட நோக்கமே? அதான் தெரியல எனக்கு, அதான் தெரியல என்ன நடக்குதுன்னு. அங்கே ஊபியில் பீகாரில் இப்போ தேர்தல் நடந்த உடனே பாஜகவும் நிதிஷும் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து ராக்கெட் விட்டுட்டாங்க. காங்கிரஸ் எல்லாமே கீழே படுத்துக்கிச்சு ஓட்டு. ஞாபகம் இருக்கா? இருக்குல்ல? அது அப்படியே அங்கே திமுக செய்ய போதுன்னு ஒரு அச்சம் வருது எல்லாருக்குமே. அரசு ஊழியர்கள் போனாங்க. அந்த அரசு ஊழியர்களுக்கு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அரசு ஊழியர் சத்துணவுத்துறையில் எங்கே வேலை செஞ்சு அதுக்கு கிழக்கு என்ன மேற்கு என்னன்னு தெரியும், எங்கேருந்தோ கொண்டு வந்தாங்க. கூட வந்தது முழுக்க திமுக உடன்பிறப்புகள் தான் வந்தாங்க. வீட்டுக்கு வீடு ஆல்ரெடியாக இருக்குது, எல்லாமே வாங்கிட்டு ஃபார்ம்லாம் வாங்கி அவங்களே எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. 29ஆம் தேதியில் கிட்டத்தட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. எங்க ஊர்லலாம் எங்க ஊரு இன்னைக்கும் கொடுக்குறாங்க, நாளைக்கும் கொடுக்குறாங்க. துவக்கப்பள்ளி ஆசிரியர். ஆமா, ஆசிரியர் வராங்க, நிறைய இடத்துல வராங்க. ஊழியர்கள் ஆசிரியர்கள் வருவாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கலாம் வருவாங்க. நான் அதை சொல்ல வரல. வரவருக்கு அந்த ஊரை பற்றியான முழு விவரம் தெரியாது. யார் இறந்துருக்காருன்னு அங்கே உள்ளூர் இருக்கக்கூடிய கட்சிக்காரனுக்கோ கவுன்சிலருக்கோ மற்றவனுக்கே தானே தெரியும். வார்டு மெம்பருக்கு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏதோ ஒரு கட்சிக்கு தானே தெரியும். சரி, இதெல்லாம் வந்துட்டோன்னு இந்த தம்பி இங்கே தான் இருக்கிறப்பல ராகவ் ஓட்டு போட்டாப்புல, சரி ஓகே முடிச்சு நம்ம ஓட்டு அப்படின்ட்டு பண்ணிட்டு போயிடுவார். ஆளுங்க சரியில்லைப்பா, அவங்க இருக்க மாட்டான், நம்ம ஓட்டு நமக்கு போடவே மாட்டான், தூக்கு அப்படின்ட்டு போனாக்கா போச்சு, அவ்வளோதான். ஆக 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் கிடைக்கிறது. நான் உறுதியாக படுத்தலை. ஓகே, தகவல் கிடைக்கிறது. அந்த பாரத்தை வேணான்னு அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, கிடைச்சிருக்குது. இப்போ இதில் என்ன வச்சு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க கேட்டால், நாங்கள் இன்னொரு முறை வந்து 8ஆம் தேதிக்கு முன்னாடி ஏதோ திரும்ப ஒரு முறை நாங்கள் அறிவிப்போம், ஃபார்ம் கொடுப்போம்னு சொல்ல வரீங்க. புரியுதில்ல? இப்போ இறந்து போனவர்களை நீக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. முழுசு நீக்கி இருக்கிறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் திரும்ப வந்த பிற்பாடு எங்கள் மாமியார் திரும்ப வந்திருக்கிறாங்களா இல்லைன்னு நான் பார்க்கணும். அது ஒன்று. புரியுதில்ல? இல்லைன்னா ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க, ஓகே. இல்லைன்ற பட்சத்தில் இப்போ இந்த குடிபெயர்ந்து போயிருக்கிறாங்கல்ல, வாடகை மாற்றிருப்பாங்க, ஒரு தெருவிலேருந்து 3வது தெருவுக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்கன்றதே தெரியல. அந்த இடத்துல இருக்கிறதாவே பதிவு பண்ணி முடிச்சு கொண்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதில்ல? ஆனால் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ராகவுடைய ஓட்டு சென்னையில் இருக்குதான்னா ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை அங்கே இருக்கணும், ஒரு இடத்துல நீக்கணும். இல்லை இது இல்லை, கள்ளக்குறிச்சியில் அவர் இருக்கிறாருன்னு முடிச்சிருப்பா, முடிஞ்சு போச்சு, தம்பி இங்கே தான் இருக்குது, அப்புறம் நாங்கள் உனக்கு இங்கேயும் ஒரு ஓட்டு இருக்கலாம். புரியல? இப்படின்ற குளறுபடி இதுக்குள்ளாக இருக்கிறது. திரும்ப எல்லாருமே அதான் மேலோட்டமா செஞ்சுட்டு இருக்காங்க. இது திமுக செய்கிறதா, பாஜக செய்கிறதா? இப்போ நடத்துறதுக்கு என்ன நோக்கத்துக்காக நடத்தினாங்கன்ற பாஜக நோக்கமும் நிறைவேறாது. நம்ம என்ன கணக்கு போட்டு வாக்குகள் உள்ள கொண்டு வரோம்னா திமுக நோக்கம் நிறைவேறுதானா, அதுவும் நிறைவேறுதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா திரும்ப இன்னொரு முறை கொண்டு வருவாங்கல்ல, இறந்து போனது இப்போ பட்டியல்லாம் இறுதி பட்டியல் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து இருக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இவங்க நோக்கமும் நிறைவேறாது. ஆக நம்மளுடைய வரி பணம் எப்படிலாம் விளையாடுதுன்றதை பார்த்துக்குங்க. புரியுதுல உங்களுக்கு? இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நயனா நாகேந்திரன் சொல்றது தொகுதிக்கு 10,000 ஓட்டு வச்சுட்டு இருக்கிறாரு அவரு அப்படின்றது தெரியுதா இல்லையா? ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் மேடம் இந்த தொடங்குறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, கொளத்தூர்ல மட்டுமே சுமார் 8,000 வாக்குகள் கள்ள ஓட்டுகள் இருக்கு, அதை வைத்துதான் முதலமைச்சரை கூட ஜெயிச்சிருப்பாருன்னு கூட அந்த அம்மா சொன்னாங்க. சொல்றீங்க, எல்லாம் கரெக்டு. டெல்லியில் உட்காந்துக்கிறீங்க, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, தேர்தல் ஆணையன்றது நீங்கள் தான். அதை சொல்றதுக்கு நமக்கு அசிங்கமா இல்லை? இப்படி சொல்லலாமா? ஒரு முதலமைச்சர் பழிய சொல்லலாமா?
புடிங்க, நடவடிக்கை எடுங்க, மொத்தமாக நீக்குங்க, நீக்கிட்டு தேர்தலை நடத்துங்க. அதுக்கு துப்பு இல்லைன்னு உட்காந்து வசனம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னா எப்படி? எனக்கு புரியல. அதுக்கு தான் எஸ்ஐஆர் கொண்டு வரோம், அதை எதிர்க்கிறீங்களே. எதுக்குறேன்னாக்கா அதுக்கு முறையாக கொண்டுட்டு வா, கால அவகாசம் கொடு. 1 மாதத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நான் இடம் மாறி இருக்கிறேன், தெரு விட்டு தெரு மாறி வச்சிருக்கிறேன், எனக்கு ஓட்டு இப்போ ஒன்றும் இல்லை. எனக்கு எப்போவே வர வேண்டிய ஒரு என்ன, நான் வந்து கிட்டத்தட்ட வேற ஒரு லோனில் ஒரு வீடு வாங்கிட்டு வந்து ஒரு ரொம்ப காலம் ஆச்சு. புரியுதுல உங்களுக்கு? ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்த முகவரிக்கு ஒரு கடிதம் போயிருக்குது. இப்போ அரசு துறைக்கிட்டே இருந்தேன். அப்போ லட்சணம் எப்படி இருக்குதுன்றதை பாருங்க. எல்லாத்தையும் முறைப்படுத்தி செய்தது ஒரு வேணும். நான் போன முறை கணக்கெடுக்க வந்தப்போவும் 2014 வந்தப்போவும் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க அப்படின்னு பட்டியலை கொடுத்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு கையெழுத்துலாம் போட்டு அனுப்பிச்சோம். அதுக்கு முன்னாடி 21 சட்டமன்ற தேர்தலில், சாரி 2024 2021 சட்டமன்ற தேர்தலையும் செய்தோம். ஆனாலும் ஓட்டு போட்டுன்னு இருக்கிறாங்கல்ல, யார் போடுறான்னு அப்போ தெரியல. இதெல்லாம் செய்ய வேண்டியது மத்திய அரசு. இதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கால அவகாசம் வேணும் அப்படின்னு திமுக கேட்கறது, எல்லா எதிர்கட்சி கேட்கறதுல நியாயம் இருக்குது. நீ செய்யறத வந்து ஒன்றும் வாக்காளர் திருத்தத்தை மட்டும் செய்யறதுன்னா செய்துக்கோ, குடியுரிமையும் அதுக்குள்ளே சேர்ந்து குழப்பின்னு வச்சுட்டு இருக்கிறீ, அதுதான் சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. நீ என்ன செய்ய போறன்ற நோக்கம் இருக்குது. வடவர்களுக்கு இங்கே வாக்கு எந்த விதத்தில் நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. இதுக்கு அவகாசமே இல்லாமல் முடிக்கிறது தான் கேள்வி. மத்திய அரசு இப்போ சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, ஸ்டாலின் தொகுதியில் இவ்வளோ ஓட்டு இருக்குது, இங்கே இவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொல்ல வராங்க. நயனார் நாகேந்திரன் நடவடிக்கை எடுத்து நீக்க வேண்டியது யார்? தேர்தல் ஆணையன்றது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குதா, மத்திய அரசு கட்டுப்பாடு? இறங்கி செய்யுங்க. நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதான் சார் செய்கிறோம். நாங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் செய்றீங்க, நாங்கள் கொஞ்சம் செய்யணும்னு போகிறீங்களா? நீங்கள் உங்களுக்குள்ள கூட்டா? நான் அப்படி தானே கேட்பேன். ஒரு பொதுவானவர்கள் அப்படி தான். சரியான பாஜக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் சுருட்டி உட்கார வச்சிருக்கணுமா இல்லையாங்க? சுத்தமாக உருவி இருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்களும் என்ன கண்டுக்காதீங்க, நாங்களும் உங்களை கண்டுக்காதுன்னு போக்காது. மக்கள் வந்து நடுநிலையாக மக்கள் யோசிக்கணும். நம்ம இப்போ ஏமாறியான மக்கள் நினைப்பான்ல. அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க, மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களும் சொல்கிறாரு, சரியான நடவடிக்கை எடுத்து முடக்குங்க கள்ள ஓட்டை. நல்ல அதுக்கான வேலைகள் தான் சார் இருக்கு. எடுத்தங்கோத்தனை எதுவும் பண்ணிட மாட்டாங்கன்றதுக்காக எஸ்ஐஆர் மூலமாக இல்லை, அதுதான் இந்த அவகாசம், இந்த கால அவகாசம் சரியில்லை. இப்போ அது இவர்கள் திமுக நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. நானும் அதான் சொல்ல வரேன்ல, 29ஓட முடிச்சு வச்சிருக்கிறாங்க. சொல்கிறேன் சார், நான் இப்போ தான் சார் போனேன், நேற்று முந்தின நாள் தான் போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்படின்னா ஆளுங்கட்சி 29க்கு முன்னாடி ராகவ் வந்து அங்கே தான் இருக்கிறாரு, முடிவு பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டாங்க. தம்பி, நீ எப்பவுமே 30 தான் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்ளிகேஷன். பேப்பரே என்கிட்ட தானே சார் இருக்கு. என் பேப்பர் என்கிட்ட வீட்டில் கொடுத்து அது தேவையில்லையே, அதுதான் ஆல்ரெடி இருக்குது லிஸ்ட்டு. புரியல உங்களுக்கு? அது மாதிரி தெரிய வருகிறது, அவ்வளோதான். நமக்கு இதை விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு இது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் நம்ம சொல்ல வர விஷயம். அல்ல, ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக எஸ்ஐஆர் போயிரும்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா பீகார்ல நிதிஷ்குமார் தான் ஆளுங்கட்சியாக. அதான் சொல்றாங்க. இங்க வந்து திமுக இருக்குது. அதிமுக அந்த அளவுக்கு, பாஜக அந்த அளவுக்கு கூட இல்லை, அதிமுக கூட இல்லை. இவங்க முழுக்க கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள்னு பார்த்தீங்கன்னாக்காவே பொதுவாகவே அவங்க சார்பு நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எஸ்ஐஆர்னால பாதிக்கப்பட போறது பாஜக அதிமுக கூட்டணி தான். அதான் நம்ம தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல இன்னும் மறைமுகமாக வந்து பாரதிய ஜனதா கட்சி திமுகவை வெற்றி பெற வைக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அப்பப்போ வச்சுட்டு வரோம். ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களா முன்னாடி? யாரோ பேசிக்கிட்டாங்க, ஞாபகம் வருதா? வருதில்ல யாருன்னு? அந்த மாதிரி தோணுது, நமக்கு தெரியல. பார்ப்போம் நம்ம அடுத்தது என்னன்னு. சரி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய தலைவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார், பிறந்தநாள் வாழ்த்து. அதை நான் படிச்சு காட்டுறேன், அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க. தொடரட்டும் ஆசிரியர் ஐயாவின் தொண்டரம். தமிழ் மக்கள் நலமே தமது நலமாய், சமூக நீதி காப்பதே தன் வாழ்க்கை கடமையாய் செயல்படும் மூப்பினை வென்ற மூவாய் போராளி ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். பெரியார் திடலும் அண்ணா அறிவாலயமும் இணைந்து விரட்ட வேண்டிய பல ஆபத்துகள் தமிழ்நாட்டை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. பெரியாரிய தடியும் பேரறிஞரின் மதியும் முத்தமிழ் அறிஞரிடம் கற்ற உழைப்பும் கொண்டு திராவிட மாடல் நல்லாட்சி நிலைக்க செய்வோம். ஆசிரியர் ஐயாவின் அறிவுரைகளோடு தமிழ்நாட்டை தொடர்ந்து காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசனம் நல்லா இருக்குல்ல? எந்த படத்துல அது திரைப்படத்துக்கு எழுதின வசனம்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா வீரமணியை வாழ்த்தி பேசியிருக்காரு. சினிமா வசனம் நினைச்சிட்டேன். அதுலயா வந்து சமூக நீதி எல்லாம் பெரியார் திடல், அந்த பெரியாருடைய தடி, அது பெரியார் தடி, அது எங்கே அடகு வச்சுதான் சொன்னாங்களே, அது எனக்கு. பெரியார் திடலும் அண்ணா அறிவாலயமும் இணைந்து விரட்ட வேண்டிய மொத்தமா உங்க 2 பேரும் விரட்டினாவே நாடு நல்லா இருக்குங்க. புரியுது இல்ல? சமூக நீதினு ஒண்ணு சொல்றாரு. ஐயா வந்து 93 வயசு, ஆசிரியர் வீரமணி ஐயா 100 வயசை கடந்து நீண்ட ஆயுள்
ஆரோக்கியமான வாழ்க்கையோடு இப்போ இருக்கிற சுறுசுறுப்போடு இருக்கணும்னு நம்ம ராவண சார்பாகவும் வாழ்த்துறோம், வேண்டிக்கிறோம். அது நம்ம வந்து இல்லை, நான் பிள்ளையார் கோயிலில் வேண்டிக்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு கோயிலில் வேண்டிக்க, அது இல்லை பிரச்சனை, அவர் நல்லா இருக்கட்டும். ஆனால் இந்த சமூக நீதிலாம் போடுறாங்கல்ல, சமூக நீதியை காப்பதே தன் கடமையாக எது சமூக நீதி காப்பது? தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் சேர்ந்து இந்த இடஒதுக்கீடு வந்து வரணும். தனியார் பல்கலைக்கழகம் அப்படியே போச்சுனாக்கா, தனியார் பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு அடிபட்டு போச்சுனாக்கா, அதனுடைய இந்த சமூக நீதி அந்த கட்டமைப்பு உடஞ்சி போயிடும். கரெக்டாக அரசு கல்லூரிகளில் வந்துட்டு பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை, ஆசிரியர்கள் சேர்க்கை, நியமனம், ஊழியர்கள் சேர்க்கை அப்படின்னு இருக்குது இல்லை? அது ஒரு கட்டமைப்பு இப்படியே இருக்கிறப்ப எல்லாருக்குமான நீதி கிடைச்சிது. இதுதானே கரெக்ட், இதுதானே நீங்கள் பாடுபட்டதுக்கான உண்மைன்னு சொல்லிக்கிறீங்க கரெக்டாக. தனியார் பல்கலைக்கழகங்கள்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல. இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கு தலைமையேற்று போனவர் ஆசிரியர் வீரமணி. எப்படி சமூக நீதி காத்த அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி மறந்துடுவாங்களோ, மக்கள் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பெரியார் மணியம்மையினுடைய இது நிறுவனம் வச்சிருக்கீங்க, இடஒதுக்கீடு படி நான் இவ்வளவு பேரை நியமிச்சிருக்கேன்னு ஒரு பட்டியலை நீங்க வெளிப்படையா வெள்ளை அறிக்கைன்னு சொல்றீங்கல்ல, விட்டுருங்க. பெரியார் மேல சத்தியம் பண்ணி நீங்க அது ஒரு முறை செய்து காட்டுங்க ஐயா. நான் உங்களை பத்தி பேசவே இல்லை, உங்களை நான் இல்லை உண்மையிலே மனசார வேண்டேன், உங்களை நான் நல்லபடியா சமூக நீதிக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அர்ப்பணிக்கலையேன்னு சொல்றேன் நான். புரியுதா உங்களுக்கு? நான் தமிழ்ல தானே பேசுறேன். இல்ல சார், வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காக அர்ப்பணிச்சேன்னு இவரே சொல்றாரு. சர்டிபிகேட் கொடுங்க. அதனால தான் சொல்றேன், வேற எதுலயும் நான் மாட்டலாடல இல்ல தமிழ்ல தானே பேசுறேன். அவரும் ஐயா அதில் தானே சொல்றாரு. வாழ்நாள் முழுதும் என்னுடைய நிறுவனத்தை, பெரியார் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இடஒதுக்கீடு பின்பற்றி, ஏன்னா அதுக்காக தானே அவர் பேசிட்டு இருக்கிறார், பின்பற்றி இருக்கின்றேன். இன்னார் பேர் தொடங்கப்பட்டதுல இருந்து இத்தனை பேருக்கு வந்து துணைவேந்தர் வேந்தர் வந்து ஆளுன்னா துணைவேந்தர் வந்து இவர் தான். அடுத்த பொறுப்பு இருக்குது இல்ல, துறை சார்ந்த பொறுப்பு. இத்தனை பேர் பட்டியல சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இன்னும் அடிப்படை வசதிகளை கூட எட்டி பார்க்காத சமூகத்தை நான் கொண்டு வந்து மேலே நிறுத்தியிருக்கிறேன் பொறுப்பில். காட்டேன், எங்களுக்கு கொஞ்சம் பேசுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களான்ற சொன்னாக்கா ஐயா நியாயமாக செய்திருக்கிறாருன்னு எனக்கு மனப்பூர்வமாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோன்னே. நீங்கள் வந்து சமூக நீதிக்காக வாழ்நாள் முழுக்க போராடுன்ற பேரில் பண்ணது 420 என்ற கேள்வி வருதா இல்லையா? உங்களை இந்த நாளில் பேசக்கூடாது சொல்கிறேன். நீங்கள் காலம் முழுக்க இப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க ராகவ். இதை தான் நம்ம சொல்ல வரோம். இந்த மக்களுக்கு சொன்னால் கோபம் வருது அவங்களுக்கு. நம்ம கோபத்தில் திட்டலை, வெறுப்பில் திட்டலை, வாழ்த்துறீங்க. ஓகே, எப்படி வாழ்த்தணும்? தனியார் கல்லூரிகள் எல்லாருமே பல்கலைக்கழகங்கள்லாம் சேர்ந்து இடஒதுக்கீடு, அப்போ வந்து பொன்முடி தான் இன்னைக்கும் உசுரோடு தானே இருக்கிறார், உங்கள் கட்சியில் தானே இருக்கிறார். ரெட்டக்குழல் துப்பாக்கியில் ஒரு துப்பாக்கிக்குள்ளே இருக்கிற பொன்முடி தான் கல்வி அமைச்சராக, உயர்கல்வி அமைச்சராக இருக்கும்போது இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று. அப்போ கருணாநிதி ஐயா முதலமைச்சரை நீங்கள் எதிர்க்கிறீங்க, கருணாநிதியுடைய எதிர்க்கிறீங்க, பெரியார் கொள்கையை எதிர்க்கிறீங்க, ஒரு கல்வி அமைச்சருடைய பெரிய சிந்தனையை நீங்கள் நீர்மூலமாக்குறீங்க. இவ்வளவும் செய்து விட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தனியார் பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடுன்றதை கூடவே கூடாது. நீ யாரை சேர்க்கிற, யாரை வைக்கிற, எத்தனை பேருக்கு இடம் கொடுக்குற, என்ன மாதிரி பண்ணுற, ஏதாவது ஒரு ஃபாலோ அப் இருக்குதா? இது செய்யலாமா? அப்படி கொள்கை தலைவர் பெயரில் இயங்கக்கூடியது கொள்கையோடு இருக்கணும்ன்றீங்களா? இல்லை இருக்கணும். இல்லை, நீ தானே இப்போ சொல்கிறாரு 93 வயசு வரைக்கும் ஓயாத போராடிட்டு இருந்தவர் ஐயான்னு இப்போ பேசுகிறாரு. ஐயா ஸ்டாலின் பேசுகிறாரு. பொன்முடி கிட்ட கொஞ்சம் உட்காந்த பெரியவரே என்ன நடந்துச்சு அன்னைக்குன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது அலங்கார சொற்கள் அங்கங்க சேர்க்கிற மாதிரி, மானே தேனு சேர்த்துக்கிற மாதிரி நீங்க சேர்த்துக்குங்க, மக்களை முட்டாளாக்காதீங்கன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை தனியார் பல்கலைக்கழகமும் இடஒதுக்கீடை பின்பற்றியிருந்தா எவ்வளோ பேர் எவ்வளோ நல்லா இருந்திருப்பான். கார்பரேட் நிறுவனங்கள் அந்த இதெல்லாம் என்கிட்ட பார்க்காது, எனக்கு நல்லா ஒர்க் பண்ணுறவங்க வேணும், நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான், மூடிக்கிட்டு போயிட்டே இருந்தான். போக முடியுதா அவங்ககிட்ட? தனியார் பல்கலைக்கழகமும் கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் ஆயிடுச்சுன்ற அதை பேசணுமா இல்லையா? யார் வேணாலும் வா, யார் வேணாலும் சேரு, என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, தமிழ் மொழியை மட்டும் பாடத்திட்டமாக வைக்க மாட்டேன்னு வச்சோம். குறை இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆசிரியர் பயிற்சி தேர்வுக்காக தமிழ் மொழி பாடத்தில் 85,000 பேர் 2 லட்சத்துக்கு மேலே எழுதியிருக்காங்க. 85,000 பேர் தோல்வி. அப்போ தமிழ் மொழியை பாடமொழியாக தொடாதவன்லாம் கூட படிச்சுட்டு மேல் இடத்து வரைக்கும் வந்திருக்கான். புரியுதுல உங்களுக்கு? இது ஒரு தமிழ்நாடாது? இதுக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சரா, இந்த மண்ணுக்கான முதலமைச்சரா நீங்கள்? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை? எல்லாம் இந்த நாளில், இந்த நல்லவர் பிறந்த நாளில் நம்ம கேள்விக்கு இதெல்லாம் கேட்டிருக்கணும். ஆசிரியர் வீரமணி இதை கேட்டிருக்கணும். வாழ்த்துக்கள் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். ஐயா நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் 100 வயசு, அதுவும் குறிப்பாக நோய் நொடி இல்லாமல்
இப்பொழுது இருப்பதை போலவே எப்போதும் போல இன்னும் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நான் என் பிள்ளையார்கிட்ட என் குல தெய்வம் தீப்பஞ்சால் அங்கே வேண்டிக்கிறேன். சரி. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இருந்துட்டு போட்டோம், புரியுதுல்ல? இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு போய் சிதம்பரம் கோயில அது என்ன சொல்றது, பரிவட்டம்லாம் கட்டிட்டு வராங்க. நான் அந்த மாதிரி கட்டிட்டு வரேன்னே வச்சுக்கோங்களேன். அதனால நான் வேண்டிக்கிறேன், புரியுதுல்ல? அதை நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வேஷம் அலங்கார வார்த்தை இருக்குல்ல, இந்த அலங்கார வார்த்தைக்கு உங்களுக்கும் பெரியார் இன்னைக்கு இருந்து நல்ல வேலை அந்த தடியை பிடிங்க நீங்கள் வந்து டெல்லியில் அடமானம் வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. அதுக்கு மட்டும் உசுறு இந்த தடி வந்துச்சுன்னா வெளியில் முதல்ல உங்கள் மண்டியில் தான் போடும். திருந்துங்கடா. ஒன்றும் திருந்தாமல் என்ன வந்து ஏலத்தில் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க எவங்கிட்டயே. நான் என்ன சொல்லி பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன், சமூக நீதி உங்ககிட்ட இருக்குதாடா முதல்ல, சனாதானம் உங்ககிட்ட தான்டா இருக்குது முதல்ல, அவர் தான் கேட்டிருப்பாருன்னு சொல்ல வரேன். அதனால் ஆசிரியர் ஐயாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவருக்கான அந்த அலங்கார வார்த்தை பொருத்தமற்றதுன்னு சொல்ல வரோம். அவர் உழைப்பை நான் குறை சொல்லலை, சரி, அவர் நீண்ட ஆயுளை நம்ம குறை சொல்லலை. நீண்ட ஆயுள் நீண்டோடி இருக்கணும். சமூக நீதிக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் சுருக்குன்னு உள்ள குத்துது, புரியுது இல்லை? சரி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு தீம் பார்க்கு வண்டர்லா வந்துச்சு. அந்த ஓப்பனிங் செரிமனிலாம் நடந்தது. அதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக வந்து அவர் தான் திறந்து வைக்கிறாரு. ஏன் சம்மந்தமே இல்லாம ஒரு தனியார் நிறுவனத்துக்கு முதலமைச்சர்? தம்பி, நான் இப்படி கேட்டதில்ல. 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க தம்பி. அது வேலை கொடுக்குறாங்க. 1000 பேருக்கு வேலை கொடுத்தோன்னா முதலமைச்சர் தமிழ்நாடு மக்களுக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்றதுல அதை நம்ம பாராட்டணுமா? 1000 பேருக்கு யார் வேலை கொடுக்குறாங்க? என்னது யார் வேலை கொடுக்குறாங்க? வண்டர்லா தனியார் நிறுவனம் தான் சார். இருக்கட்டும், 1000 பேர் வேலை செய்யறாங்கல்ல. அது எப்படி இவர் கிரெடிட் எடுத்துட்டு போக முடியும்? ஆமா, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தொழிலை கொண்டு வந்து நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அதன் மூலமாக ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறோம். ஆனா யாரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம், அவங்க யாரு, இந்த பணம் எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் என்ன நீங்கள் கேட்டக்கூடாது தம்பி. சரி. இது இவ்வளோண்டு பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் முத்தி எல்லாம் பெருசாகி கடத்தெருக்கு வரும், கத்திரிக்காய் முத்தி, அன்னைக்கு பேசுவோம். ஆக 1000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. சரி. ஆக தொழில்துறை மந்திரி வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஆக முதலமைச்சர் வந்து அங்கே போய் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு, புரியுதுல? திறந்து வச்சு ஸ்டிக்கர் ஓட்டுறாரு. ஆக கடத்தருக்கு ஒரு நாள் வரும். முடிஞ்சிருச்சு அந்த விஷயம். சுருக்கமா நாளைக்கு ராவணாலே ஒரு 10 பேரை நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா, இப்ப 10 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, அந்த பெருமை உங்களுக்கு சேருமா முதலமைச்சரை சேருமா? அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா இதை முடிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளார ராவணா சார்பாக ஒரு பெரிய நிறுவனம் வளர்ந்து ஒரு 500 பேருக்கு வேலை தராங்கனாக்கா 500 பேர் தமிழ்நாடு மக்கள் தானே. 500 பேருக்கு வேலை கொடுத்துருக்குற பேர்ல பெருமையில முதலமைச்சர் கட்டாயம் வந்து எனக்கு திறந்து வைப்பார். உடம்பு புல்ல அரிக்குதா, பார்த்து சொரிஞ்சு ரத்தம் வந்துட போகுது என்ன. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றி, வணக்கம். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியா வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட வைக்கிற கோரிக்கை.